ரொம்ப ரொம்ப நன்றி. இங்கே வந்திருக்கிற பத்திரிகையாளர்கள், தொலைக்காட்சி அண்ணனுங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஆக்சுவலாக இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.25 வருஷமா நாங்கள் வந்து ரொம்ப எப்படி கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு 1.25 வருஷமா கஷ்டப்பட்டு ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு எஃபர்ட் போட்டு படம் பண்ணோம். பட் இந்த படம் ப்ரெஷ் ஷோ அவங்க மேலே போடுறோம், எப்படி ஏற்றுப்பாங்க எனக்கு பயம் இருந்துச்சு. நல்லா ஆனஸ்டாக வேலை செஞ்சுக்கிறோம். அது எப்படி அவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னு நான் பயத்தில் வந்து இருந்துகிட்டே இருந்தேன். ஆனால் படம் பார்த்துட்டு வெளில வரும்போது ஒவ்வொருத்தரும் கட்டி பிடிச்சி என்கிட்ட பேசும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இங்கே இருக்கிற ஒட்டுமொத்த பத்திரிகைகளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. படத்தை நீங்கள் தான் கொண்டு போய் கரெக்டாக சேர்க்கணும். ஏன்னா நீங்கள் எனக்கு சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, நான் நிறையா ப்ரெஷ்ஷெல்லாம் வந்து வேறு படம்லாம் வந்து பார்த்துருக்கிறேன். அப்படி வேடிக்கை பார்த்த ஒரு பையனுக்கு நீங்கள் எல்லாருமே இவ்வளோ ஒரு அன்பு ஆதரவு கொடுத்து சூப்பர்ப்பா நல்லா இருந்ததுப்பா உங்ககிட்ட இருந்து இப்படி எதிர்பார்க்கலாமான்னு சொல்லிட்டுனா என்ன சொல்லுன்னு தெரியல. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நான் என்ன சொல்லுறேன், ரொம்ப எமோஷனலாக இருக்கேன். நான் இன்னைக்கு என்னன்னு சொல்ல தெரியல, எனக்கு ரொம்ப எமோஷனலாக இருக்கேன். ஏன்னா யாராவது பேச ஸ்க்ரீனில் பார்த்து கை தட்டணும், எனக்கு என் பேச பார்த்து நான் சொல்ல டைலாக்கு நான் பண்ணுற விஷயங்கள்லாம் கை தட்டும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. ஒரே ஒரு நன்றி, நான் ஒரே ஒரு நன்றி சொல்லணும். எல்லாரும் நன்றி சொல்ல தானே, ஒரே ஒரு நன்றி சொல்லணும். தமிழ் மக்களுக்கு ஒவ்வொருத்தருக்குமே பாலாவின் சார்பாக பாதம் தொட்டு நன்றிகள். உங்களுடைய அன்பு ஆதரவு தான் இங்கே நான் இன்னைக்கு கதை நாயகன் நடிக்கிறேன் அப்படின்னா ஒரு அன்பு ஆதரவு தான். ஒவ்வொரு வாட்டியும் கமெண்ட்ல வந்து பாலா நீ நல்லா இருக்க, ஹீரோ மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே நீங்கள் சொல்றீங்க. நான் இன்னைக்கு இல்லை என்னைக்குமே நான் சொல்றது ஒரே வார்த்தை சொல்லி நினைக்காதீங்க. நான் இங்கே நிற்கிறேன்னா அது தமிழ் மக்கள் போட்ட பிச்சை நடந்து நான் இங்கே நிற்கிறேன். ரொம்ப நன்றி. கடைசி வரைக்கும் உங்கள் எல்லாருக்கும் தமிழ் மக்களுக்கு நன்றி உள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். லவ் யூ லவ் யூ லவ் யூ. வந்திருக்கிற பத்திரிகையாளர் அண்ணன்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நீங்கள் இந்த படத்தை கரெக்டாக கண்டிப்பாக போய் நீங்கள் தான் இந்த படத்தை நீங்கள் சேர்ப்பீங்க. தேங்க்யூண்ணே, ரொம்ப நன்றி. ஏதாவது தப்பாக பேசியிருந்தாலோ யாராவது பேர் விட்டுருந்தாலும் சாரி, ரொம்ப எமோஷனலாக இருக்கேன். சாரி. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. லவ் யூண்ணே. நீங்கள் வந்து இவ்வளோ பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. லவ் யூ. டேரக்டர் ஷெரீப் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. விவேக் ப்ரோ மியூசிக் அவங்களை பற்றி நான் எல்லா இடத்துலையும் சொல்லுவேன். பட் இந்த இடத்துல படம் பார்க்கும்போது எனக்கெல்லாம் தீம் மியூசிக்லாம் வாட்சிருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இங்கே ஒட்டுமொத்த டெக்னீஷியன் எல்லாருக்கும் நன்றி. ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. செப்டம்பர் 5 காந்தி கண்ணாடி உங்களால் மக்களால் ஒரு காரணமான ஒரு திரைப்படம். மக்கள்கிட்ட 5ஆம் தேதி நீங்கள் தான் பார்க்கணும். உங்கள் படம் தான் இது. மக்களால் தான் அந்த படம் வந்துச்சு. மக்களுக்கு எனக்கு 5ஆம் தேதி இந்த படத்தை வந்து தியேட்டரில் வந்து வருது. நீங்கள் எல்லாரும் பார்க்கணும். செப்டம்பர் 5 பாருங்கள். ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். ஃபேமிலியோட பார்க்க மறக்காம. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப எமோஷனலாக இருக்கு சார். தேங்க்யூ. ஐயோ இல்லைண்ணே, வேணாண்ணே. அவங்க மேலே தப்பே கிடையாதுண்ணே. அவங்க தப்பாலாம் எதுவும் பண்ணலண்ணே. அவங்க மேலே தப்பே கிடையாதுண்ணே. அது ஒவ்வொருத்தரோட விருப்பம் அது. அப்படி தப்பு கிடையாது. அப்படிங்களா? அப்படிலாம் இல்லை. நான் சொன்னேன் அந்த ஃபஸ்ட்டு டேரக்டர் தான் சொன்னாங்க. ஏன்னா இதை வச்சு நாங்கள் ப்ரமோட் பண்ணணும்னு அப்படி இல்லைண்ணே. இது வந்து உண்மையை நடந்தது. ஒரு நார்மலாக கேட்கும்போது சொன்னது தான். ஆனால் உண்மையை நடந்து வச்சிருந்தேன். யாரும் ப்ரமோஷனுக்காக எதுவும் பண்ணலண்ணே. ப்ரமோஷனுக்காக இந்த வார்த்தையை சொல்லுங்க. ப்ரமோஷன் தெரியல. நடந்த விஷயத்தை ஷேர் பண்ணுவோம். அது ப்ரமோஷனும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. எதுவுமே கிடையாது. அப்படி உங்களுக்கு தோணியிருந்தா சாரி, நடந்தது தானே சொல்லுங்க. ஆக்ஷன் ஹீரோவா? இப்போதான் ஹீரோவே ஏற்றிருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணுறேன். நீங்கள் எல்லாரும் அன்பு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். ரொம்ப நன்றிண்ணே. தேங்க்யூ. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. தேங்க்யூ. லவ் யூண்ணே. இவ்வளோ நேரம் நீங்கள் படம் பார்த்து கால் வலிக்க கேமராமேன் நிற்கிறீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூண்ணே. லவ் யூண்ணே. தேங்க்யூண்ணே. தேங்க்யூ. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ஹாய், வணக்கம். ஹாய், வணக்கம். நான் தான் நமிதா. நீங்கள் எல்லாரும் இப்போ காந்தி கண்ணாடியில் பார்த்துப்பீங்க. எனக்கு இது ரொம்ப ஓவர்வெல்மிங்கான ஒரு மூமெண்ட். பிகாஸ் பாலாக்கு இது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிகினிங்கோ அதே லெவலில் எனக்கும் இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான கரியரில் ஒரு ஃபேஸ், ஒரு மைல் ஸ்டோன் இந்த படம். ஸோ இமோஷனலாக இந்த படத்தில் நிறையா இருக்குது. படம் விட்டு வெளியே வரும்போது எனக்கும் அது ரொம்ப இமோஷனலாக ஃபீல் ஆகுது. எல்லாருக்குமே அது டிரான்ஸ்லேட் ஆகும்னு நாங்கள் பிலீவ் பண்ணுறோம். ஓகே, காந்தி கண்ணாடி படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ எல்லாரும் கண்டிப்பாக தியேட்டரில் வந்து பாருங்கள். அவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக நிச்சயமாக படம் பிடிக்கும்.
காதல் அப்படின்ற விஷயத்த ரொம்ப 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 அழகா சொல்லியிருக்காரு டைரக்டர் ஷெரீப். ரணம்னு ஒரு படம் கண்டிப்பா முன்னாடி பார்த்துருப்பீங்க, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த படத்தோட அதே இயக்குனர் தயாரிச்சது தான் இந்த காந்தி கண்ணாடி அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு படைப்பு. எல்லாருமே கண்டிப்பா தியேட்டர்ல போய் பாருங்க, யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் நம்மளோட ஹீரோ பாலாவோட ஃபர்ஸ்ட் டெபியூ. ஸோ நம்ம தான் அவரை வார்மா வெல்கம் பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் நான் அதில் ஒரு சப்போர்ட் ரோல் பண்ணியிருக்கேன். உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு என்னைக்குமே இருக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. எல்லாரும் கண்டிப்பா தியேட்டர்ல போய் படத்தை பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. தெரியும் எல்லாருக்குமே அவர் எப்படி தெரியும் அப்படின்னா அவர் பண்ண ஷோஸ் தாண்டி அவர் வந்து எவ்வளவு ஹெல்ப் பண்ணியிருக்காரு, எத்தனை ஆயிரம் பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காருன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ அவர் யாருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணாரோ அத்தனை பேரோட ஒரு பெரிய பிளெஸிங் தான் இவருக்கு. ஒரு 1 year முன்னாடி தான் அனௌன்ஸ் பண்ணாரு, நான் அந்த மாதிரி ஒரு படத்துல ஹீரோவா பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜ்ல அனௌன்ஸ் பண்ணாரு. ஒரு வருஷத்துல ஒரு படம் நடிச்சு அதை வந்து ரிலீஸ் வரைக்கும் கொண்டு வந்து அதை வந்து நிறுத்த வைக்கிறதுலாம் அத்தனை பேரோட பிளெஸிங்ஸ் தான் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். இப்போ தமிழ் சினிமாவில் வந்து நிறைய ஃபீல் குட் படம் வந்து நிறைய மிஸ் ஆகுது. நிறைய பெரிய பெரிய படங்கள் கூட நம்ம ரொம்ப வந்துட்டு டிசப்பாயின்மெண்ட் பண்ற இந்த டைம்ல சீரியஸா நான் பாலாவோட படம் அப்படின்றதுக்காக மட்டும் தான் பார்க்க வந்தேன். ஆனா இவ்வளோ ஒரு அமேசிங்கான ஒரு 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 மேக்கிங்கா இருக்கும் அப்படின்றத நான் நிஜமாவே எதிர்பார்க்கல. பாலாவோட பெர்ஃபார்மன்ஸ் எஸ்பெஷலி சொல்லணும் அப்படின்னா முதல் படம், ஆனா அது தெரியவே இல்லை. மேபி அவர் நேச்சராகவே ரொம்ப சாஃப்ட் ஹார்ட்டடா இருக்கிறதுனால இந்த படத்துல அது ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். ஆரம்பத்துல இருந்து ஒரு மாதிரி ஒரு ஒரு டிராவல் ஆயிட்டு இருந்தது. இன்டர்வலுக்கு அப்புறமா வேற மாதிரி ஒரு 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 டிரான்ஸ்ஃபர்மேஷன் படத்துல. கிளைமேக்ஸ் சொல்லக்கூடாது, ஸ்பாய்லர் போடக்கூடாது, பட் வேற லெவல்ல இருக்கும். தியேட்டர் இருக்கு எல்லாருமே அதை வந்து இந்த கிளைமேக்ஸ் அழுகாம போக வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் வந்து கொடுத்துருக்காரு டைரக்டர் ஷெரீப். அவருக்கும் இது முதல் படம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நாட் ராங். இப்போலாம் வந்து இந்த மாதிரி ஒரு படம் தான் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குது. சீரியஸா வந்து நீங்க ஒரு எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம சும்மா ஒரு 2.5 hours நீங்க போய் ஜாலியா உட்காந்து நினைச்சு நீங்க போனீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த படத்தை நீங்க வந்து நிறைய விஷயம் என்ஜாய் பண்ணுவீங்க. எஸ்பெஷலி பாலாவுக்கு பயங்கர நிறைய பிளெஸிங்ஸ் இருக்கு இங்க எல்லார் மத்தியிலையுமே. ஸோ அதனால உங்களோட சப்போர்ட்டும் கண்டிப்பா தேவை. இந்த மாதிரி ஃபீல் குட் மூவிஸ், இந்த மாதிரி மூவிஸை தயவு செய்து சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா வந்து ரிலீஸ் ஆக போறது வந்து ஒரு பெரிய படத்தோட சேர்ந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ அதனால வந்து கண்டிப்பா அந்த படத்துக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ணுவீங்களோ அதே அளவுக்கு ஈக்குவலா இந்த படத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா உண்மையிலே படத்துல கதைன்னு ஒன்று இருக்கு, பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கான டைம் வந்து கண்டிப்பா வேஸ்டே ஆகாது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் அங்கே இருக்கு. எல்லாருமே ரொம்ப கொடுத்துருக்காங்க. எஸ்பெஷலி இந்த படம் நம்ம எல்லாருமே பார்க்கணும் அப்படின்னா பாலா படம் தான் பார்ப்போம். பட் ஈக்குவலி எல்லாருமே ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா வந்து உங்களை எந்த இடத்துலயுமே டிசப்பாயின்மெண்ட் பண்ண வாய்ப்பே இல்லை இந்த படம். விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. வணக்கம், எல்லாருக்கும் நன்றி. நீங்க எல்லாரும் வந்து எங்களுக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்றதுக்கு நன்றி. படம் பார்த்தோம், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லாரோட அப்ளாஸும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. படத்துல நிறைய அடி கொடுத்தேன். அடி வாங்கும்போது எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டீங்க. பார்த்தேன் கீழே இருந்து கை தட்டுறதுலாம் பார்த்தேன். ரொம்ப நன்றி. இந்த படத்தை எல்லாரும் பார்க்கணும். இது நம்மளோட படம். இது ஒருத்தரும் வந்து உழைக்கும் மக்கள் ஜெயிக்கிற படம். இது நீங்க எல்லாரும் பார்க்கணும். இதுல வந்து லவ், அன்பு, பாசம், நேசம், அழகு எல்லாமே இருக்கு. இதுல எமோஷன்ஸா ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாமே இருக்கு. நீங்க பார்க்கணும். இந்த படத்துக்குள்ள நிறைய ஒரு விஷயம் இருக்கு. நீங்க வந்தீங்கன்னா, நீங்க பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும். ஸோ செப்டம்பர் 5 படம் ரிலீஸ். நீங்க பார்க்கணும். எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். தம்பி பேச அப்படி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காந்தி கண்ணாடிக்கு நீங்க எல்லாம் வந்து ஹெல்ப் பண்றது பார்த்த எல்லாருமே நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. காமெடி சீன்ஸா இருந்தாலும் சரி, அது எமோஷனல் சீன்ஸா இருந்தாலும் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு த்ரூ அவுட் படத்துல ஹீரோக்கு ஃப்ரெண்டா பண்ணிருக்கேன். நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. படம் தியேட்டர்ல வந்து எல்லாரும் பாருங்க. படத்தை எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாரையும் கொண்டு போய் சேர்த்துருங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.